வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தோட முதல் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரோனவுன்ஸ்ல பொசசிவ் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நீங்க இந்த சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? வாங்க நம்ம வந்து இன்னைக்குள்ள டாபிக்க பார்க்கலாம். பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். பொசசிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஓனர்ஷிப் கொண்டாடுறல, ரொம்ப பொசசிவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல, பொசசிவா இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். பொசசிவா இருக்கா அப்படின்னா அவளுக்கு வந்து உரிமையை கொண்டாடுறது. ஓகேங்களா? இப்போ பொசஷன் அப்படின்னா என்னது? உரிமை, ஓனர்ஷிப். ஓகேவா? அப்ப இது கிளியர்னு நினைக்கிறேன். பொசஷன் அப்படின்னா என்னது? ஓனர்ஷிப். They indicate that something belong to someone. Okay va? But definition okay. Next வந்து possessive pronoun என்ன ஆகாது? Can stand alone. அதால என்ன பண்ண முடியும்? தனியா நிக்க முடியும். They are not followed immediately by noun. தனியாவே நின்னு பொருள் தரும். ஓகேங்களா? தனியா நிக்க முடியும்னா என்ன அர்த்தம்? தனியா நின்னாலும் அதுக்கு வந்து என்ன தர முடியும்? மீனிங்ஃபுல்லா இருக்கும், பொருள் தர முடியும். அது கூட என்ன வர வேண்டாம்? நவுன் கூட வர வேண்டாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. This umbrella is hers. இதுதான் என்னது? இங்க possessive pronoun. ஏன் இது possessive pronoun அப்படின்னு சொல்றோம்? pronoun அப்படின்னா என்ன? replace noun. அப்படிதானே? replace a noun தான் என்னன்னு சொல்றோம்? possessive pronoun சொல்றோம். hers அப்படின்றது வந்து hersன்றது உரியது, அவளுக்கு உரியது. அப்படிதானே? possession சொல்றதுனால இங்க possessive pronoun. hersன்றது எது மறைஞ்சிருக்கு அப்படின்னா her umbrella. her umbrellaவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு her umbrella, this umbrella is her umbrella அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா hers-ன்னு சொல்றோம். புரிஞ்சுதா? ஓகே. yours is not here. ஓகேங்களா? yours-ன்றது வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஐட்டம், உன்னுடையது இங்க இல்ல, உன்னுடையது இங்க இல்லைன்னா ஏற்கனவே your item வச்சுக்கலாம், your book வச்சுக்கலாம், your pen வச்சிருக்கலாம். ஓகேங்களா? அப்போ yours-ன்றது என்னது? உன்னுடையது. அப்ப your item is not here அர்த்தம். அப்ப இதுல வந்து என்ன மீனிங் இருக்கு? என்ன மறைஞ்சிருக்கு? அவனுக்கு உரியது ஏதாவது. The form yours, ours, her, its, theirs have no apostrophe. apostrophe போட்டு வரக்கூடாது. possessive pronoun-க்கு apostrophe போட்டு வரக்கூடாது. இதெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ்லயே apostrophe போட்டு வந்து நம்ம இங்கிலீஷ்லயே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து form it is used as a contraction of it is and it has. ஓகேங்களா? இந்த it's நம்ம வந்து யூஸ் பண்றோம் இல்லையா? it's நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மீனிங் என்ன? எதோட வந்து சுருக்கம் அப்படின்னா it is அல்லது it has ஓட சுருக்கம்னா என்னது? it's. ஓகேவா? the cat has moved its tail. cat வந்து என்ன பண்ணுது? அதோட வாலை வந்து ஆட்டிட்டு இருக்கு, நகர்த்திட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுல வந்து it is போடக்கூடாது, it's இல்ல. ஓகேவா? அப்ப it's இது வந்து என்னது? possessive pronoun. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து it's raining அப்படின்னா என்ன மீனிங்? it is raining அர்த்தம். it's been raining அர்த்தம் என்ன அர்த்தம்? it has been. அப்ப இந்த இடத்துல வந்து இட்ஸ்ன்றது என்னது? it has அர்த்தம். இந்த இடத்துல இட்ஸ்ன்றது it is அர்த்தம். நீங்க இதுக்கு ஃபாலோ பண்ணி என்ன? நெக்ஸ்ட் வந்து possessive adjectives. adjectives அப்படின்னா என்ன அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதான் adjectives. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அப்போ possessive adjectivesனா என்ன? பொசஷனை சொல்றது. பொசஷனை சொல்லி நம்ம அட்ஜெக்டிவா இருக்கக்கூடியதுதான் என்னது? possessive adjective. இது வந்து cannot stand alone. ஏன் அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணணும்ல. அப்ப தனியா நின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? முடியாது. So நவுனு கூடயே தான் வரும். ஓகேங்களா? they are followed immediately by a noun. ஓகே. இப்ப possessive adjectivesனா என்னன்னு தெரியுது. நவுனு கூட தான் இருக்கும், தனியா வராது. இங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். his brother has come. his brother has come. ஓகேவா? hisன்றது என்னது? possessive adjective. யாரை டிஸ்கிரைப் பண்ணிருக்கு? பிரதரை டிஸ்கிரைப் பண்ணுது. பிரதர் தான் இந்த இடத்துல நவுன். ஓகேங்களா? யாருடைய பிரதர்? அவனுடைய. இப்ப இது வந்து என்னது? possessive adjective. புரியுதுங்களா? your sister is absent. இதுல நவுன் யாரு? சிஸ்டர். யாருடைய சிஸ்டர்? உன்னுடைய. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து possessive adjective யாரு? your. ஓகேவா? அப்ப his வந்து possessive adjective, இங்க வந்து your வந்து possessive adjective. புரிஞ்சுதுங்களா? சரி. இந்த form my, our, his, her and there are determiners. determiners சொல்லலாம், அதே டைம்ல determine பண்றது. ஓகேவா? நம்ம பின்னாடி பார்க்கலாம். there are also called possessive adjective. the determiners நம்ம possessive adjectives சொல்லலாம். the form my, our,
yours, his, her, their. Function like a pronoun. இதுல வந்து mine, our, your, his, her function like a pronoun and are called possessive pronouns. புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே. Then next ஏற்கனவே என்ன பார்த்தோம்? மைன், யுவர், ஹர்லாம் என்னவா ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். பொசசிவ் ப்ரோனவுனாவும் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்படிதானே? எப்படின்னு இந்த இடத்துல பார்க்கலாம். இட் இஸ் மை புக். ஓகேங்களா? திஸ் புக் இஸ் மைன். இந்த இடத்துல மை அப்படின்றது வந்து என்னது? நமக்கு அட்ஜெக்டிவ். இது யாருடைய புக்? இந்த புக்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேங்களா? புக்கை வந்து யாருடைய புக்கு அப்படின்னு சொல்லுது மை. அப்ப இந்த இடத்துல இது வந்து என்னது? பொசசிவ் அட்ஜெக்டிவ். இதுல வந்து திஸ் புக் இஸ் மைன். இந்த மைன் வந்து என்னது அப்படின்னா பொசசிவ் ப்ரோனவுன். ஏன் அப்படி மைன்றது அதுல உள்ள என்ன இருக்கு? மை புக். அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் என்ன இருக்கு? மைன். ஓகேங்களா? அப்ப ப்ரோனவுன் அப்படின்னா என்னது? ரீப்ளேஸ் ஏ நவுன். அதுதான் என்னன்னு சொல்றோம்? ப்ரோனவுன் சொல்றோம். மைன் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கு? மை புக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யுவர் பென். ஓகேவா? இட் இஸ் யுவர் பென். இந்த இடத்துல யுவர் அப்படின்றது அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த பென் இஸ் யுவர்ஸ். அப்படின்னா என்னது? யுவர் பென் அப்படின்றது தான் என்னது? யுவர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஹர் பேக். இங்க வந்து தட் பேக் இஸ் ஹர்ஸ். ஹர்ஸ் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா ஹர் பேக் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப இது வந்து என்னது? இந்த ஹர் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். இந்த ஹர் வந்து பொசசிவ் ப்ரோனவுன். ஓகேவா? ஹர்ஸ் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கு? ஹர் பேக்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ஹர்ஸ் இருக்கு. யுவர் பென்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் யுவர்ஸ் இருக்கு. மை புக்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் மைன் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாமே என்னதுதான்? பொசசிவ் ப்ரோனவுன். இது எல்லாமே என்னது? பொசசிவ் அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் என்ன பண்ணிருக்கு? இந்த நவுன் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. டிஸ்கிரைப் பண்ணி எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்கு? யாருக்குரியது அப்படின்றத சொல்லியிருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. The column A, my, our, my, your, our, her function as the possessive adjective. They are used before the noun. இங்க வந்து என்ன இருக்கு? நவுனுக்கு முன்ன வந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா காலம் Bல வந்து நவுனுக்கு அப்புறமா வந்திருக்கு. மைன், யுவர், ஹர் எல்லாம் இங்க வந்திருக்கு. நவுனுக்கு அடுத்தது வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப நவுனுக்கு அடுத்து வந்ததுன்னா அது வந்து பொசசிவ் ப்ரோனவுன். நவுனுக்கு முன்ன வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹிஸ் இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஹர்ஸ், யுவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ஹிஸ்ஸை மட்டும் ஹிஸ்ன்னு தான் சொல்றோம். ஹிஸ் கூட ஒரு எஸ் எல்லாம் போட மாட்டோம். அது வந்து எந்த இடத்துல வருதோ அதுக்கு தக்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அது அட்ஜெக்டிவா ப்ரோனவுனா எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நவுனுக்கு முன்ன வந்ததுன்னா அட்ஜெக்டிவ், நவுனுக்கு அப்புறம் வந்ததுன்னா அது ப்ரோனவுன். இங்க பாருங்க, திஸ் இஸ் ஹிஸ் பேட். ஓகேங்களா? திஸ் இஸ் ஹிஸ் பேட். இந்த ஹிஸ் பேட், பேட் வந்து நவுன், நவுனுக்கு முன்ன வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அட்ஜெக்டிவ். திஸ் பேட் இஸ் ஹிஸ் பேட் தான். அப்ப இந்த ஹிஸ் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? நவுனுக்கு அடுத்தது வந்திருக்கு. ஸோ இட் இஸ் a possessive pronoun. ஓகேவா? ஓகே, இப்போ பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிண்ட், ஒரு டிப் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் இந்த டாபிக்கை எடுத்தது. ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எதெல்லாம் அப்படின்னா மீ, ஹிம், ஹர், தெம் இதெல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரி, இதுல ஒரு சின்ன நமக்கு வந்து ஒரு ட்விஸ்டான ஒரு இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆப்ஜெக்ட் உள்ள பிளேஸ்ல வந்ததுன்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து மைக்கு பதிலா மீ, ஹீக்கு பதிலா ஹிம், ஹர்ரு. நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஓகே, சரிங்களா? இப்போ வந்து எப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு அப்புறம் ஒரு பி வேர்ப் வந்ததுன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணக்கூடாது, சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆஃப்டர், தென் அண்ட் ஆஸ், எஸ்பெஷலி when there is no verb. thenக்கும் as வந்து thenனும் as வந்து when there is a verb. எப்போ அங்க verb thenக்கும் asக்கும் அப்புறம் நமக்கு வந்து pronoun வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணலாம். எப்போ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணாம சப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அங்க verb வந்ததுன்னா, அந்த ப்ரோனவுனுக்கு அடுத்தது verb வந்ததுன்னா நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணணும். when there is a verb, the subject pronoun can be used. பாருங்க, மீரா is older than I am. இங்க older than me, am அப்படிலாம் வராது. தப்பு தானே? இப்ப மீரா is older than I am.
ஓகேவா? அப்ப இந்த இடத்துல மீ வரக்கூடாது. அப்ப வந்து இங்க verb வந்ததுன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். verb வரல அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். எது? இந்த தென்னு அஸ்க்கு அப்புறம் தென்னு அஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் எப்ப வரணும்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எப்ப வரணும்? verb இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரணும். verb இருந்ததுன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரணும். புரிஞ்சதுங்களா? ஓகே. நம்ம ஓவரால் ஒரு குமுலேட்டிவ் பார்த்துடலாம். ஓகேங்களா? சப்ஜெக்ட், நம்பர், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், பொசசிவ் ப்ரோனவுன் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். நம்பர்னா என்னது? சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் வந்து ஐ இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து என்னது? ஐ, ஆப்ஜெக்ட் மீ, பொசசிவ் அட்ஜெக்டிவ் மை, பொசசிவ் ப்ரோனவுன் மைன், பொசசிவ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வந்து மை செல்ஃப். இதே ப்ளூரலா இருந்தது அப்படின்னா வி, ஆப்ஜெக்ட் வந்து அஸ், possessive adjective above, possessive pronoun ours, possessive reflexive pronoun ourself. Second person வந்து சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் யூ தான். ஓகேங்களா? possessive adjective வந்து யுவர், possessive pronoun வந்து யுவர்ஸ், reflexive pronoun வந்து yourself. Then third person பார்த்தீங்கன்னா singular, he வந்து சப்ஜெக்ட், அதே ஆப்ஜெக்டா வரும்போது him. possessive adjective வந்து என்னது? his, pronoun his தான். அடுத்தது reflection என்னது? reflexive pronoun என்னது? himself. she வந்ததுன்னா her தான். possessive pronoun வந்து hers, reflexive pronoun herself. it possessive adjective வந்து its, possessive pronoun வந்து இதுக்கு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து reflexive pronoun வந்து என்னது? itself. plural வந்து என்னது அப்படின்னா they, them, their, theirs, themselves. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரானவுன்ஸ். ரிஃப்ளெக்சிவ் ப்ரானவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா when the subject and the object of a sentence are the same. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன? திரும்பி, அப்படிதானே? திருப்பி அடிக்கிறது தான் என்னன்னு ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஷன் இந்த கண்ணாடி வச்சு இது பண்ணோம்ல, ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்றோம்ல. ரிஃப்ளெக்ட் ஆகுனா எதிரொலிக்கிறது. ஓகேங்களா? இப்ப சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் என்னவா தான் இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். எதை எம்பசைஸ் பண்ணுது இது? இந்த சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் பண்ணியிருக்குன்றத எம்பசைஸ் பண்ணக்கூடியதுதான் என்னது? இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். The reflexive pronoun always refer back to the subject. The reflexive pronoun always refer back to the subject. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ எப்படி செய்த அப்படின்னு கேட்போம். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் நானாவே செய்துக்கிட்டேன். ஐ டூ இட் மை செல்ஃப். நீ நீயாவே செய்துக்கோ, நீ நீயாவே படிச்சுக்கோ, நீ நீயாவே போ அப்படின்னு சொல்லலாம். யூ டூ இட் யுவர் செல்ஃப். யூ யுவர் செல்ஃப். இந்த சப்ஜெக்டும் யூ தான். யுவர் செல்ஃப்ன்றது என்னது? உன்னுடைய, நீயாகவே. யுவர் செல்ஃப், செல்ஃப் ஃபார்ம். இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை நம்ம செல்ஃப் ஃபார்ம்னு சொல்லலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்ப ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்னது? ரெஃபர் பேக். சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் என்னதான் இருக்கணும்? சேமா தான் இருக்கும். இங்க ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்கு இல்லையா? இதை பார்க்கலாம். மை செல்ஃப் எதை ரெஃபர் பண்ணும்? ஐய ரெஃபர் பண்ணும். யுவர் செல்ஃப், செல்ஃபோட ப்ளூரல் என்னது? செல்ஃப்ஸ். செல்ஃபோட ப்ளூரல் என்னது? செல்ஃப்ஸ். அப்ப ப்ளூரலா வரும்போது என்ன வரணும்? செல்ஃப்ஸ்ன்னு வரணும். சிங்குலரா இருக்கும்போது தான் செல்ஃப். ஓகேங்களா? யூ வந்து சிங்குலரா இருந்ததுன்னா செல்ஃப்னு வரணும். சப்போஸ் யூ வந்து ப்ளூரல் நம்ம மீன் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப்ஸ் வரணும். ஓகேவா? ஹி வந்து ஹிம்செல்ஃப், ஷீ ஹர்செல்ஃப், இட் இட்செல்ஃப், அவ ourselves. we வந்து என்னது? plural form. ஓகேவா? அதனால ourselves ன்னு சொல்றோம். they வந்து themselves. they வந்து plural form. அதனால themselves ன்னு சொல்றோம். இங்கெல்லாம் ஏன் self அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா I, you, he, his, she இது எல்லாமே it, இது எல்லாமே என்னது? சிங்குலர். சிங்குலர்னால நம்ம எல்லாமே செல்ஃபை யூஸ் பண்றோம். ப்ளூரல்னால நம்ம வந்து செல்ஃப்ஸை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? செல்ஃபோட ப்ளூரல் ஃபார்ம். நெக்ஸ்ட் ரூல்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஓகேவா? ரூல்ஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனுக்கு என்ன ரூல்ஸ்னு கேக்குறீங்களா? உண்டு. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேமா தான் இருக்கணும். ஓகேங்களா? சப்ஜெக்டை எம்பசைஸ் பண்ற மாதிரி தான் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ, இதை ஷீ வந்து பார்த்தீங்கன்னா ஷீ taught herself how to bake. அவ வந்து அவளுக்காவே சொல்லி கொடுத்துக்கிட்டா. நான் நானே படிச்சுக்கிட்டேன்னு சொல்றோம்ல, நான் எனக்கு நானே சொல்லி கொடுத்துக்கிட்டேன், எனக்கு நானே கத்துக்கிட்டேன்னு சொல்றோம்ல, அதுதான் she taught herself. அப்ப she வந்து என்னது? ஷீயோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் தான் என்னது? herself. அவள், அவளாகவே. ஓகேவா? அப்போ வந்து சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேமா தான் இருக்கணும். இதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து she and the object வந்து herself. இந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் என்னவா தான் இருக்குது? ஒரே பர்சனை தான் சொல்லுது. she herself. இது அவள், அவளாகவே. ஓகேவா?
இப்ப அந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே பர்சனை தான் என்ன பண்ணுது மீன் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூஸ்டு ஃபார் எம்பசைஸ் இன்டென்சிவ் ப்ரோனவுன். எம்பசைஸ் பண்றது. ஓகேவா? ஐ வில் சால்வ் த ப்ராப்ளம் மை செல்ஃப். எம்பசைஸ் பண்ணிக்கிறேன். நானாவே பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் ஐ வில் சால்வ் த ப்ராப்ளம். ஏன்னா என்னோட ப்ராப்ளத்தை நான் தீர்த்துக்கிறேன். ஓகேவா? எம்பசைஸ். myself emphasize that I will do without help. நான் வந்து என்ன பண்ணல, யாரோட ஹெல்ப் எனக்கு தேவை கிடையாது, நான் என்னோட ப்ராப்ளத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு எம்பசைஸ் பண்றோம்ல, அதுதான். இப்ப இதுல சப்ஜெக்ட் யாரு, ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கு, சேம் பர்சன். ஓகேவா? சரி, இன்னொன்னு not used as the replacement for regular pronoun. இப்ப வந்து நான் வந்து ரொம்ப இங்கிலீஷ்ல சூப்பர் அப்படின்ற மாதிரி John and myself went to the market அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஜானும் போனோன்றதுக்கு பதிலா நம்ம வந்து myself வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஜான் அண்ட் ஐன்னு தான் சொல்லணும். இங்க வந்து myself வந்து யூஸ் பண்ணக்கூடாது. myself தப்பு. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா சப்ஜெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கணுமே தவிர ரெகுலர் ப்ரோனவுனுக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணக்கூடாது. ஜான் அண்ட் ஐ அப்படின்னு தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். Example of reflexive pronoun. I hurt myself while cooking. I hurt myself. நான் வந்து குக் பண்றப்ப நான் என்னன்னாவே ஹர்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அடிபட்டுட்டு அப்படின்னு சொல்றோம்ல, பட்டுக்கிட்டேன், தீக்காயம் ஆயிட்டுன்னு சொல்றோம்ல. ஐ வந்து சப்ஜெக்ட், myself அப்படின்றது ரிஃப்ளெக்சிவ் pronoun. The dog is scratching itself. ஓகேவா? the dog வந்து என்னது, சப்ஜெக்ட், itself. the dog பதிலா என்ன பண்றோம், itself யூஸ் பண்றோம். They enjoyed themselves. they ஓட ரிஃப்ளெக்சிவ் pronoun themselves. We introduce ourselves. we ஓட reflexive pronoun ourselves. He looked at himself. he ஓட reflexive pronoun himself. The childrenன்றது plural. okay, அதனால they. அது pronoun வரும்போது they. they ஓட reflexive pronoun themselves. She completed the project all by herself. she ஓட reflexive pronoun herself. ஓகே, நம்ம வந்து காமனா என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், இதுலதான் நம்ம வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், அவாய்ட் யூசிங் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அன்னெசரிலி. நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண கூடாது. சப்ஜெக்டுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ப்ரோனவுனை பத்தி, சப்ஜெக்டை பத்தி சொல்லும் போது மட்டும்தான் என்ன வரணும், அதை எம்பசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும். myself will handle the situation. நானாவே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல, தப்பு. myself பண்றதை இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. I will handle the situation சொல்லணுமே. ஓகேவா? தென் இந்த இடத்துல myself வரக்கூடாது. myself வந்ததுன்னா இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்டை எம்பசைஸ் பண்றதுக்கு தான் வரணும். ஓகேவா? சப்ஜெக்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு மட்டும் தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வரணும். இங்க வந்து என்ன ஆகக்கூடாது, இந்த இடத்துல சப்ஜெக்டா இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? do not use reflexive pronoun where the normal pronoun is needed. நார்மல் ப்ரோனவுன் இருக்கிற இடத்துல ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? he gave the book to myself. அவன் வந்து என்ன பண்ணான், என்கிட்ட வந்து புக்கை கொடுத்தான். myself அப்படின்னு போடக்கூடாது. he gave the book to me தான் போடணுமே தவிர myselfன்னு போடக்கூடாது. myselfன்றது இந்த இடத்துல வந்து தப்பு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ். ஈஸி தான். ஓகேவா? பாருங்க, இந்த filling the blanks with the correct reflexive pronoun. I வந்ததுன்னா உங்களுக்கு தெரியுமே, I often talk to myself. ஓகேவா? The cat hurt itself. We must motivate we ourselves. She cooked the dinner all by she வந்திருக்கு. அப்ப என்ன வரணும் இங்க, herself. The children entertained the children, plural. அப்ப இங்க என்ன வரணும், themselves. ஓகேவா? ஓகேவா? Thank you for watching. கீப் சப்போர்ட். ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.